இவர் ஆஜர் ஆயிருக்காருனா வாலண்டியரா, அதுக்கு என்ன ரீசன் இருக்க முடியும்னு நான் யோசிக்கிறேன்னா, இது அவர் அண்ணனை காப்பாற்றுறதுக்கா இல்லை வேற எதுக்காவது வந்திருக்காரான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பட் டெஃபினட்டாக வந்து அவர் அண்ணனை காப்பாற்ற தான் அவர் வந்திருப்பார்னு நினைக்கிறேன். பழிய ஒருவேளை அவர், ஏன்னா அவர் வந்து பழிய ஒருவேளை அவர் மேலே போட்டு அவருக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரோன்றது ஒரு காமன் மேனாக எனக்கு அது தோணுது. எனக்கு அண்ணனை காப்பாற்றினா யார் சிக்குவா? அண்ணனை காப்பாற்றினா அது வேற எங்கேயாவது போகும்னு நீங்கள் கேட்கறது புரியுது எனக்கு. அதான் சொல்கிறேன், இந்த கேஸில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வாயிலேருந்து வந்தால் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு இவங்களை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். டெஃபினட்டாக இதில் வந்து அவர் சொன்னார்னா வந்து அண்ணா தான் மாட்டுவார் எப்படி இருந்தாலும். அவரோட அண்ணா செந்தில் பாலாஜி. ஸோ செந்தில் பாலாஜி இன்டர்ன் என்ன சொல்ல போறாருன்றது அகைன் கொஸ்டின் மார்க். அவர் வந்து இவங்களை கை காமிச்சு விடுவாரா, நம்பர் 1 ஆ 2 ஆ 3 ஆன்றது வந்து போகதான் தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த கேஸ் இவ்வளோ நாள் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் இன்னைக்கு இதோட ப்ரொசீடிங்ஸில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியே வரும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த ரைடும் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் ஆக்ஷன் இருக்காங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு கோபால் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கே நேரு அவர்களுடைய அலுவலகம், வீடு, இந்த மாதிரியான இடத்துல ரைடு முடிஞ்சிட்டு அந்த விஷயங்களை வந்து நிறைய நம்ம வந்து பார்த்தோம். அதனுடைய சூடு கூட கொஞ்சம் கூட அடங்கலை. அடுத்தது வந்து செந்தில் பாலாஜியினுடைய விஷயம் வந்து மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிருக்கு. செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் குமார் வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜராயிருக்காரு. இவ்வளோ நாள் ஈடியாலையும் காவல்துறையினராலையும் தேடப்பட்டுட்டு வந்த ஒரு நபர் இன்னைக்கு கோர்ட்லேயே வந்து நேரடியாக வந்து ஆஜராயிருக்காரு அப்படின்னா, அப்போ இவ்வளோ நாள் யாரோட கஸ்டடியில் இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ இவர் வெளியில் வந்ததுனால யாருக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இதை பற்றின உங்களுடைய பதில்? நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரெய்டு வந்து மண்டேலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரெய்டுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது வந்து இன்றைக்கி நேற்றுக்கு நடக்கலை. இதோட ஆரம்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2018 வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்கம் டேக்ஸு ரெய்டு ஆகிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு டவுட் இருக்குது, நிறைய பணம் வந்து கணக்கில் காமிக்கலன்னு. இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்து நிறைய விஷயங்கள் அதை எடுத்துட்டு அதை வந்து நெக்ஸ்ட் லெவல் சிபிஐ கொடுத்து, சிபிஐ நீங்கள் தான் நிறைய என்கொயரி பண்ணணும்னு சொல்லிட்டு 23 சிபிஐ என்கொயரியும் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துன்னு போனாங்க. வழியே வழக்கம் போல் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. பட் இப்போ இந்த ஒரு 2-3 வருஷத்தில் வந்து நிறைய மணி லாண்ட்ரிங் வந்து இந்த வந்து நெரு பார்த்திங்கன்னா அவரோட குடும்பம், அவரோட 3 பிரதர்கள், 3 தம்பிகள் இருக்காங்க, சகோதரர்கள் இருக்காங்க. அவருக்கு ராமஜெயம்ன்ற தான் அவர் காலமாயிட்டார். அது தவிர மணிவண்ணன், ரவிச்சந்திரன் 2 பிரதர்ஸு. அதை தவிர சன்னு வந்து இப்போ எம்பியாகவும் இருக்கார், அருண். ஸோ இவங்களோட நிறைய ஆர்கனைசேஷன்ஸு இவங்க வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி, ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பாப்புலரான ஒரு பில்டர்ஸ் அவங்க. அப்புறம் வந்து காவேரி ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோலார் பவர் எனர்ஜி மேனுஃபேக்சரிங் கூட அவங்க பண்ணுறாங்க. அதை தவிர வந்து கார்பரேஷன் குப்பை மறு சுழற்சி இதுன்னு இருக்குது, அதுக்கும் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் நடந்துருக்கு ஆல்ரெடி 4-5 வருஷமாக. இதில் வந்து மெயினாக இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸில் தான் வந்து இவங்க இந்த கணக்கில் வராத பணத்தை வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணுறாங்கன்றது ஒரு நியூஸ் வந்து, அதை என்கொயரி பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ரெய்ட் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து எந்த விதமான அரசியல் நோக்கமும் கிடையாது, பழிவாங்க முயற்சியும் கிடையாது, எதுவும் கிடையாது. இது வந்து ஆண்டாண்டு காலமாக தொடர்ச்சி இது வந்துருக்கு. நிறைய எவிடன்ஸு கலெக்ட் பண்ணிவிட்டு பிளான் பண்ணி மண்டே அன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எடுத்தேன் கவுத்தேன்னு உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடியோ 2 நாள் முன்னாடியோலாம் வர முடியாது. இடியோட ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜியினுடைய தம்பி வந்து ஆஜராயிருக்காருல்ல, அப்போ யார் கஸ்டடியில் எவ்வளோ நாள் இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸ் ஆக்சுவலாக இன்னைக்கு ஹியரிங்க்கு போஸ்ட் ஆயிருந்தது. ஆக்சுவலாக செந்தில் பாலாஜியோட கேஸ் அந்த இதில் அவர் மினிஸ்டராக இருக்கும்போது வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கி வேலை கொடுத்த அந்த கேஸு நிறைய இதுக்கப்புறம் இன்றைக்கி ஆக்சுவலாக இது ஹியரிங் இருக்குது. அதில் வந்து இவங்க 2 பேருக்கும் சம்மன்ஸ் விட்ருக்காங்க, செந்தில் பாலாஜி அண்டு அவரோட தம்பி 2 பேருக்கும்.
பட் இந்த மீன் டைம் முன்னாடிலேருந்தே அவர் வந்து காணாத போனது அது வந்து லோக்கல் தமிழ்நாடு போலீஸு தான் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் டு ஃபைண்ட் அவுட் வேர் இஸ். அது வந்து அவங்க பண்ணாமல் இவ்வளோ நாள் வந்து ஏன் பண்ணலைன்றது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு போலீஸை மாதிரி ஒரு பெஸ்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்தியாவிலே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஸ்காட்லாந்து யார்டுக்கு அடுத்தது நம்மளுக்கு தான் ஒரு பேர் இருந்தது. அவங்களாலேயே இது வந்து ஏன் கண்டுபிடிக்க முடியல, இல்லை கண்டுபிடிக்க வேண்டான்ற ஒரு டைரக்ஷன் வந்ததா, அது வந்து கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனாலும் இப்போ வந்து இவர் ஆஜர் ஆயிருக்காருனா வாலண்டியராக, அதுக்கு என்ன ரீசன் இருக்க முடியும்னு நான் யோசிக்கிறேன்னா, இது அவர் அண்ணனை காப்பாற்றுறதுக்கா இல்லை வேறு எதுக்காவது வந்திருக்காரான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பட் டெஃபினட்டாக வந்து அவர் அண்ணனை காப்பாற்ற தான் அவர் வந்திருப்பார்னு நினைக்கிறேன். பழைய ஒரு வேளை அவர், ஏன்னா அவர் வந்து பொலிட்டிக்கலாவோ இல்லை இதுலேயோ எதுலேயுமே அவரோட பேர் கிடையாது. இதுலேயும் கவர்மெண்ட்லேயும் கிடையாது, அரசியல்லையும் கட்சியில் எதுவும் பொறுப்பு கிடையாது. பழிய ஒரு வேளை அவர் மேலே போட்டு அவருக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரோன்றது ஒரு காமன் மேனாக எனக்கு அது தோணுது எனக்கு. பட் இது யாரோட கஸ்டடியில் இவ்வளோ நாள் இருந்திருப்பாரு? அதுதான் இது இன்னைக்கு அவர் வந்து டெஃபினட்டாக அவர் அப்பியர் ஆகும்போது இந்த கேள்விகள்லாம் வந்து கோர்ட்டில் அட்வொகேட்டும் கேட்கும், இடி அட்வொகேட்டும் கேட்பாங்க. அதில் அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்து தான் நம்ம இன்றைக்கி ஈவினிங் பேப்பரை அந்த கோர்ட் ப்ரொசீடிங் தெரிஞ்சவொன்னு தான் நம்மளுக்கு தெரியும். பட் அவர் இருந்தது ஒரு சேஃபான இடத்துல இருந்திருக்கான்றது புரியுது. அது யாருடைய இதில் கட்டுப்பாட்டில் அவர் இருந்தாருன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது வந்து யூகோன்னு பண்ணோன்னா ஆப்வியஸ்லி அவரோட அண்ணனோட கட்டுப்பாட்டில் தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். உதயநிதி அண்ணனா? இல்லை அவரோட அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஓவராலாக அவருக்கு தான் அவர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. டைரெக்டாக திமுகவுக்கோ இல்லை கோபாலபுரம் குடும்பத்துக்கோ அவர் டைரக்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணலை. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. இப்போ அவர் தான் இம்பார்ட்டண்ட்டாக அவரோட அண்ணனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுன்ட்டு ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதனால அவர் அண்ணனோட கட்டுப்பாடில் தான் எழுந்திருப்பார். அதை அவரும் சொல்லலை, இவங்களும் போலீஸும் ஏன் கண்டுபிடிக்க முடியலன்றது அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. இது தமிழ்நாட்டு போலீஸுக்கு ஒரு நிஜமாக ஒரு பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு விஷயம் வந்து இப்போ அவர் வந்திருக்காரு இல்லையா, இதனால யாருக்கு ஆபத்தாக இருக்கும்? ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து தான் வந்து யாருக்கு ஆபத்து, யாரை காப்பாற்றுறதுக்கு அவர் வந்திருக்காருன்றது ஒரு கிளியர் கட் மெசேஜ் கிடைக்கும் மக்களுக்குன்னு நினைக்கிறேன். பட் அவர் இருந்ததை பார்த்தோன்னா டெஃபினட்டாக இவருக்கு அவரோட அண்ணனுக்கு ஆதரவாக தான் அவர் தலைமறைவாக இருந்து இன்றைக்கி வந்திருக்காரு. அவர் அண்ணனை காப்பாற்றுறதுக்கு தான் இன்றைக்கி அவர் பேசுவார்னு நான் நினைக்கிறேன். அண்ணனை காப்பாற்றினா யார் சிக்குவா? அண்ணனை காப்பாற்றினா அது வேறு எங்கேயாவது போகும்னு நீங்கள் கேட்கறது புரியுது எனக்கு. அதான் சொல்கிறேன், இந்த கேஸில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வாயிலேருந்து வந்தால் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு இவங்களை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அதை அவங்க வாயிலேருந்து வர வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இன்றைக்கி இந்த கேஸ் முடிஞ்ச உடனே கொஞ்சம் அரெஸ்ட் வாரண்ட் ஏதாவது கொடுப்பாங்களா, இல்லை இன்றைக்கே இந்த கேஸ் முடிஞ்ச கோர்ட் டிசிஷன் கொடுக்குமான்றது அகெயின் கேள்விக்குறி தான். இது முடிஞ்சவொன்னே தான் நம்மளுக்கு தெரியும். பட் இவர் இப்போ வந்ததுன்றது போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்க போகிறாரு. இன்னுமே அவர் இங்கேயே வச்சுக்க போகிறாங்களா இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட கண்ட்ரோலில் இருக்க போகிறாரான்றது அடுத்த கேள்வி. அவர் என்ன தெரிஞ்சு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் நாங்கள் எஸ்டுகுடம் கஸ்டடியிலேன்னு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவர் போலீஸ் கஸ்டடியில் இருந்தால் எங்களுக்கு அவருக்கு பாதுகாப்பு இருக்குமோன்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு ஒரு கேள்வி வரலாம். அது வந்து ஜட்ஜி எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு பார்க்கணும். ஓகே, இன்னொரு விஷயம் வந்து இவர் வாயை திறந்தாரு அப்படின்னா, அதாவது அசோக்குமார் வாயை திறந்தாரு அப்படின்னா அந்த கமிஷன், அதாவது டாஸ்மார்க்கில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக சொல்கிறாங்கல்ல, அந்த கமிஷன் வந்து பெரிய லெவலில் போனது வந்து உதயநிதி அவர்களுக்கும் சபரீசன் அவர்களுக்கும் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு சில தகவல்கள்லாம் வந்து சொல்லப்படுது. அசோக்குமார் வாயை திறந்தா அவங்க இருவரில் யாராவது ஒருவர் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இருவருமே சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா? இது இந்த ரெண்டு மாத்திரம் இல்லை, இதுக்கும் பின்னாடி நம்மளுக்கு இந்த ட்ரக் கேஸும் இருக்குது, இந்த ஜாஃபர் கேஸும் இருக்குது. அதுவும் வந்து யாரோட தயவில் அவர் பண்ணியிருக்காருன்றது, அவர் என்ன ஒரு கட்சியிலே ஒரு பொறுப்பில் இருந்திருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயங்கள் வந்து இப்போது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோடு தான் நிற்குது எல்லாம். அது லேட்டஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் வரைக்கும் ஈவன் அது ஃபண்ட் வைஸ் மணி வைஸ் இல்லைன்னா கூட அது ஒரு குற்றம் வந்து அந்த கிரிமினல் குற்றமும் வந்து இன்னும் கேள்விக்குறியில் தான் இருக்குது. யார் சாருன்றது ஒரு பெரிய இதுவாகிடுது. இப்போ சாருன்னு கூப்பிட்டாலே எல்லோரும் பயப்படுறாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இது எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து அவங்க ஊகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க சொல்கிறாங்க. இதில் வந்து எதுக்குமே எவிடன்ஸ் கிடையாது. அதுதான் வந்து திமுகவோட ஒரு பெரிய பலம். அவங்க வந்து சயின்டிஃபிக் ஊழல்னு சர்க்காரியா கமிஷன்லேயே பேர் வாங்கியிருக்காங்க அவங்க. அதனால் வந்து எது பண்ணாலும் ஊழல் பண்ணுறதுக்கு எந்த விதமான எவிடன்ஸ் இல்லைன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, கோர்ட்டாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு இதில் தான் வந்து இவ்வளோ நாள் அவங்க தப்பின்னு வராங்க. இப்போ இவர் வாயை திறந்தால் யார் மாட்ட போகிறாங்கன்றது தெரியும் டெஃபினட்டாக. யார் மாட்ட போகிறா?
உங்களால் எதுவும் யூகிக்க முடியுதான்னு கேட்க வரேன். இல்லை, டெஃபினட்டாக இதில் வந்து அவர் சொன்னார்னா வந்து அண்ணா தான் மாட்டுவார் எப்படி இருந்தாலும். அண்ணான்னா அவரோட அண்ணா செந்தில் பாலாஜி. ஸோ செந்தில் பாலாஜி இன்டர்ன் என்ன சொல்ல போகிறாருன்றது அகைன் கொஸ்டின் மார்க்கு. அவர் வந்து இவங்களை கை காமிச்சு விடுவாரா, இல்லை ரெக்கார்டு ஏதாவது இருக்கா, இங்கேருந்து பணம் அங்கே போகிறதுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை கேஷாக தான் போயிருக்கா தெரியாது. அதனால் வந்து நம்ம இது 2 கேஸும் இந்த கோர்ட் இன்றைக்கி ஹியரிங்கோட ப்ரொசீடிங்ஸ் நம்மளுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் நம்ம போக முடியும்னு நினைக்கிறேன். பட் இது இல்லைனா கூட டாஸ்மாக் கேஸில் நிறைய எவிடன்ஸ் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்குன்ற மாதிரி கேள்விப்படுறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த நேரு ரெய்ட்லேயும் வந்து நிறைய விஷயங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கைப்பற்றியிருக்காங்க. அதில் வந்து எக்கச்சக்க ஆவணங்கள், பணம் எல்லாமே வந்து அவ்வளோ 3 நாள் 30 பிளேசஸில் ரைட் பண்ணி ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக அவங்க ஸ்டேட்மெண்ட் எதுவும் கொடுக்கல. நார்மலாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஓரளவுக்கு விஷயம் வெளியில் வரும். ஸோ அதனால் இந்த 3 நாள் நடந்த விஷயங்கள் இப்போ நம்ம அப்படி நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு என்ன கேட்கலாம். பட் இது அஃப்கோர்ஸ் இது மாதிரி ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்களில் எல்லோரும் எழுதுல படிக்கிறத வச்சு சொல்கிறோம். அது கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலேபிள் மீடியாலே வந்ததுனால நம்ம ஒரு மாதிரி அனுமதிக்கலாம். ஏன்னா இல்லைன்னா அவங்க இவ்வளோ தூரம் போக மாட்டாங்க. ஒரு மந்திரி வீட்டுக்கே போய் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நான் நேருவை பாராட்டுறேன். அது வந்து அவர் செந்தில் பாலாஜி கேஸில் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் ரைட் பண்ண போகும்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அஃபீஷியல்ஸே அடிச்சிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க. ஒரு லேடியை வந்து அசால்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஆயிருக்கு. இங்கே வந்து மக்கள் வந்து அவரோட தொண்டர்கள்லாம் அவர் வீட்டு வாசலில் வந்து ஒரு போராட்டம் மாதிரி வந்ததை யாரும் வந்தாலும் பண்ணாதீங்க போங்கன்னு சொல்லி எல்லோரும் திருப்பி அமைச்சிருக்காரு. இது எல்லாமே பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். அது அவரை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி அசம்பிளியே வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியே வாயை திறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், தலைமை குடும்பம் வரைக்கும் மாட்டுவாங்களா? டெஃபினட்டாக சான்ஸ் இருக்குது. அது அதில் வந்து நம்பர் 1 2 3 வந்து போக தான் தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த கேஸ் இவ்வளோ நாள் இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் இன்னைக்கு இதோட ப்ரொசீடிங்ஸில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியே வரும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த ரைடும் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் ஆக்ஷன் போயிருக்காங்க. பட் தேவ் நாட் அஃபீஷியலி வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லலை. அவர் காரில் அவரோட ஆஃபீஸ்க்கு ஆக்ஷன் போயிருக்காங்க. அவர் இன்றைக்கி நைட்டே அவர் வீட்டுக்கு போக சொல்லுவாங்களா இல்லை ரீட்டைன் பண்ணுவாங்களான்றது போக போக தெரியும். இப்போ இந்த மாதிரி ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ஒரு பர்சனாக என்கொயரிக்காக அவங்க ஆஃபீஸுக்கு ஆக்ஷன் போகிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். அது வந்து அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இதில் மெயினாக அந்த ரியல் வேல்யூ ஹோம்ஸில் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான டிரான்சாக்ஷன்ஸை இவங்க கணக்கில் காமிக்காத பணத்தை அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மணி லாண்ட்ரிங்க்கு இந்த பில்டர்ஸ் கம்பெனி யூஸ் ஆகிருக்குன்றது ஒரு குற்றச்சாட்டு அவங்களுக்கு இருக்குது. அதை தவிர இவரோட பையன் கம்பெனி கூட ஒன்று இருக்குது, அதுக்கும் பண்ணியிருக்காங்க. அவர் வீட்டில் ரைட் பண்ணியிருக்காங்க. அவரோட பிரதர் 2 பேர் வீட்லேயும் பண்ணியிருக்காங்க. அவர் இறந்த ராமஜெயம் வீட்லேயும் பண்ணியிருக்காங்க, ரவிச்சந்திரன் வீட்லேயும் பண்ணியிருக்காங்க, மணிவண்ணன் வீட்லேயும் பண்ணியிருக்காங்க. 30 இடத்துல சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக 3 நாளாக இதை வந்து டே அண்ட் நைட் பண்ணதில் நிறைய ஆவணங்கள், நிறைய பணம் எல்லாமே சிக்கியிருக்குன்றது ஒரு நம்பத்தகுந்த வட்டாரத்துலேருந்து ஒரு நியூஸ் வருது. இது போக போக இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.